விஜய் தளபதி அப்படிங்கிற அவருடைய ஒரு ஆளுமைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஹீஸ் ட்ரைங் இஸ் லெவல் பெஸ்ட். சிங்கப்பெண் ஸ்கீம் ஆகட்டும், லஞ்ச ஒழிப்பு ஆகட்டும், பார்ட்டி ஃபண்டிங் வேண்டான்னு சொல்றது ஆகட்டும், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் லஞ்ச லாவண்யங்களை எப்படி ஒழிச்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத மேக்சிமம் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இன்னைக்கு பிளாக் டிக்கெட்ல வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சரா மாறிட்டாங்க. போதைப் பொருள் பயன்படுத்தியவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க. புசி ஆனந்த் மேகதாது பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அவங்க கட்சியில ரிக்ஷா ஓட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறாங்க. அவங்க கட்சியில சாராயம் வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதியா இருக்காங்க. அதுக்கு அவரை பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா plots VGK Zenora Garden plots from 18 lakhs and villas from 48 lakhs. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவில் அண்மையில் இணைந்த ஹசினா சையத் அவர்கள். வணக்கம். வணக்கம். எவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ரொம்ப ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு பெரிய எழுச்சி, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஏப்ரல் மாதம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகுனீங்க. அதுக்கப்புறம் பல்வேறு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்துருந்தீங்க. அதில் எனக்கு நடந்த துரோகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க. புதிய இயக்கம்லாம் தொடங்குறதா சொல்லியிருந்தீங்க. அந்த இயக்கப்பணிக்கு இடையே ஏன் தாவேக்கால சேரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏன் வந்துச்சு? அதாவது ஒரு சிலர் அரசியலில் ஆக்சிடென்டலாக வருவாங்க. ஒரு சிலர் அதை லட்சியமாக எடுத்துகிட்டு வருவாங்க. நான்லாம் மாணவர் பருவத்திலேருந்தே, அதாவது NSY நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்கக்கூடிய மாணவர் காங்கிரஸ்லேருந்தே நான் இயக்க பணியாற்றுறேன். எங்கள் குடும்பமே பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பம். எங்கள் தாத்தா சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்காரு. இந்திரா காந்தி சோஷியலிஸ்ட் பேரவை கமிட்டின்ட்டெல்லாம் இந்திரா காந்தி அம்மாவோடவே பயணித்திருக்காரு. அப்போ எனக்கு அரசியல்ன்றது ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதே நான் அரசியல்வாதியாக தான் ஆகணும், மக்கள் சேவை தான் ஆற்றணும் அப்படிங்கிறது எனக்கு ஆம்பிஷன். நிறைய பேருக்கு லாயர் ஆகணும்னு இருக்கலாம், இல்லை டாக்டர் ஆகணும்னு இருக்கலாம். அப்போ நான் செலக்ட் பண்ணது காங்கிரஸ் கிட்டத்தட்ட 1967 இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லைன்னா கூட அந்த ஐடியாலஜி, அந்த கோட்பாடுகள், அந்த பாரம்பரியம் எல்லாம் பார்த்து அதான் நான் காங்கிரஸை மாணவர் பருவத்திலேருந்தே செலக்ட் பண்ணேன். அப்புறம் இளைஞர் காங்கிரஸில் ராகுல் காந்திஜி அவர்கள் இளைஞர் காங்கிரஸோட இன்சார்ஜ் ஆக 2008 2009 டேக்கப் பண்ணும்போது நாங்களாம் இளைஞர் காங்கிரஸில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். இன்ஃபேக்ட் தளபதி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட நாங்கள்லாம் இருந்த அந்த இளைஞர் காங்கிரஸில் இருந்த காலகட்டத்தில் தான் அவர் ராகுல் காந்திஜியை கூட சந்திக்கிறார். அப்போவே எங்களுக்கெல்லாம் தளபதி ரொம்ப பிடிக்கும். அப்போவே ஒரு சில சூழ்ச்சியால் தான் அவரால் காங்கிரஸில் வர முடியல. பட் அவர் அப்போவே வந்திருந்தாருன்னா அவரோட தலைமை நாங்களாம் ஏற்றுக்க தயாராக தான் இருந்திருக்கோம். ஸோ அப்போ அவர் அப்போவே ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறமா அவர் அரசியலில் வரல. அப்புறமா நாங்கள் நான் அகில இந்திய காங்கிரஸில் பல பதவிகளில் இருந்துட்டேன். அப்புறம் மகளிர் காங்கிரஸோட மாநில தலைவியாக இருந்தேன். ஒரு சிட்டிங் மாநில தலைவி, ஒரு அகில இந்திய கட்சியில் ஒரு சிட்டிங் மாநில தலைவி. அப்போ இருந்த பதவி மிக துரிதமான பதவி. அந்த பதவியில் நான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை காங்கிரஸோட அந்த கோட்பாடில் அமல்படுத்தணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரை பண்ணியிருக்கேன். இந்த கோட்பாடு இது வேணும் எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் தலைவியாக இருக்கும்போது 33% ரிசர்வேஷனில் மகளிர் காங்கிரஸை சார்ந்த என்னை விடுங்க, என்னோட டீமுக்கு கூட ஒருத்தருக்கு கூட சீட்டு கிடைக்கல. அப்போ இது எனக்கு ஒரு பெரிய அதிருப்தியாக இருந்தது, ஒரு ஃபெயிலியராக தோணுச்சு. நான் தலைமையிடம் பலதரம் முறையிட்டு விட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் 30 ஆண்டு கால அரசியல், ஒரு கவுன்சிலர் சீட்டு கூடவா நம்ம வருத்தில்ல? ஹிந்தி பேசுகிறோம், இங்கிலீஷ் பேசுகிறோம், ஆர்டிகுலேட்டாக இருக்கும், கட்சிக்கு வேலை செய்கிறோம், பல பதவியில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதையும் மீறி அந்தமான் லட்சத்தீவுலலாம் இன்சார்ஜாக இருந்திருக்கோம். 2024 எனக்கு MP சீட்டு கொடுக்க முடியாத சூழல். அப்போ எந்த இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கல. அப்போ என்னை தலைமை கூப்பிட்டு, நீ AICC செக்ரட்டரியாக மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணுறியா இல்லை தமிழ்நாட்டுக்கு போறியான்னும் போது, நானே விரும்பி தமிழகம் வேணும், தமிழ்நாட்டில் வேலை செய்யணுன்ட்டு தான் நான் வந்தேன். அப்போ ஏப்ரல் 19 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் 2024 ஏப்ரல் 20 தலைமை என்னை அறிவிக்குது. அவங்க எனக்கு கொடுத்த வாக்கு, இப்போ ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக போயிடு, MLA சீட் கண்டிப்பாக கொடுப்போன்ட்டு வாக்குறுதி நீங்கள் கொடுக்குறீங்க. இல்லைன்னா எனக்கு அப்போவே ரொம்ப ஹர்ட்டடாக தான் நான் இருந்தேன். ஒரு லட்சியம் எனக்கு, அது ஒரு ஆம்பிஷன், மக்கள் சேவை ஆற்றணும் அப்படின்ட்டு.
பட் அத கீப் அப் பண்ணல ம். 2026ல. ராகுல் காந்திஜி அவர்கள் சிஇசில வச்சு என்னோட சீட்ட வந்து கிளியர் பண்றாரு. பட் தமிழ்நாட்ட சார்ந்த முன்னாள் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அத ஒப்ளைஜ் பண்ணல. அத கிளியர் பண்ணல. அப்போ இதுக்கு மேல நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? இப்போ பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றதா தானே வந்து தெரியுது. ஏன்னா இப்ப அண்மையில ராகுல் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு காந்திஜி அவர்கள் சந்திச்சிருக்காரு. ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்ல மனிதர். நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர். நல்ல மனதுள்ளவர். என்னோட ரெசிக்னேஷன் கடிதத்தில கூட நான் குறிப்பிட்டிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து காங்கிரஸ் பார்ட்டி தான். ம். ஓகே. முதல் காதல எப்படி மறக்க முடியாதோ, அது மாரி அரசியல்ல வந்து குழந்தை பருவத்திலருந்தே எங்க தாத்தா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வீட்டுக்கு வெளியில கொடியேத்துவார். அப்போலருந்தே நமக்கு காங்கிரஸ் தான் ஈடுபாடு தான். அதனால முதல் காதல வந்து என்னால மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அதே மாரி காந்திஸ் ஃபேமிலிய வந்து நான் என்னைக்குமே எதுவுமே சொன்னதே கிடையாது. அன்னை சோனியா காந்திஜி அவர்களாகட்டும், ராகுல் காந்திஜி அவர்களாகட்டும், இல்ல பிரியங்கா காந்திஜி அவர்களாகட்டும், நடுவுல இருக்கிற புரோக்கர்ஸ தான் நான் சொல்றேன். அந்த கிராப் புல்லிங் சொல்லுவாங்க. நண்டுபிடி. தானும் மேல ஏற மாட்டாங்க, மத்தவங்களையும் மேல ஏற விட மாட்டாங்க. அப்படின்னும்போது பாதிக்கப்படுறோம் இல்லையா? பெண்கள் முன்னேற்றம்ன்றீங்க, முக்கியமா இஸ்லாமிய பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறீங்க. அப்ப கட்சி யாரோட கட்டுப்பாடுல அந்த இருக்கு? மாரி பாகுபாடெல்லாம் கட்சிக்குள்ள இருந்தது. நெறைய இருந்தது. அதே மாதிரி தாவேகா கூட்டணி வேணும்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து சொன்ன ஒரு டீம். ம். அந்த டீம் அறவே முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெறுத்தார். திரு செல்வ நீங்களாம் முன்னாடியே பெருந்தகை. நாங்கலாம் சொல்லியிருந்தீங்க. முன்னாடியில இருந்தே தாவேகா கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல நாங்கலாம் துரிதமா இருந்தோம். அப்ப எங்களெல்லாம் லிட்டரலாவே வெறுக்கப்படுகிறோம் நாங்க. ம். ஏன்னா அவர் சொல்றத வந்து நாங்க ஏத்துக்கிறது இல்ல. அப்ப அந்த மாரி ஒரு செக்ஷன வந்து வெறுக்க தான் செய்றாரு இது அவரு. வந்து அண்மை மாதங்களா நடந்ததா? இல்ல நீண்ட காலமாவே அது நடந்ததா? நீண்ட காலமாவே வந்து ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து வந்து தாவேகாவோட டச்லயே இருந்தது நம்ம பார்த்தோம். விஜய் அவர்களோடையும் டச்ல இருந்தத பார்த்தோம். அந்த டைம்ல இருந்தா இல்ல அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இல்ல, அந்த இல்ல. நேரத்துல இது தானா? கிட்டத்தட்ட வந்து 1 வருட காலமாவே வந்து தாவேகாவோட கூட்டணி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு ஒரு டீமும், இருக்கணுன்ட்டு ஒரு டீமும் காங்கிரஸ்ல வந்து தொடர்ச்சியா வந்து நீங்கலாம் முன்னாடில இருந்தே நாங்க சொல்லிட்டு இருந்தீங்க. முன்னாடில இருந்தே சொல்லிட்டே தான் இருக்கோம். வேணும் வேணுன்ட்டு. எங்ககிட்ட தலைமை தனியா கூப்பிட்டு கேட்கும்போது கூட நாங்க பல கட்டத்துல அத வலியுறுத்தியிருக்கோம். நெறைய தரம் வந்து நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப சொல்றவங்க யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ ம். அவங்களுக்கு எங்க மேல பெரிய திருப்தி கிடையாது. சரி அதுக்கப்புறம் தலைமை முடிவு பண்ணுதா, திமுக கூட்டணி தான்ட்டு அதையே ஏத்துக்கிறோம். ம். தலைமையோட முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு வந்து நம்ம கட்டுப்படுறோம். அப்போ நீங்க பெண்கள் முன்னேற்றம் சொல்றீங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சியில பாரம்பரியம் பார்க்குறீங்க. அப்போ நாங்க என்ன அப்போ 33% இடஒதுக்கீடுனா 28 சீட்ல 9 சீட்டு குடுத்துருக்கணும்ல. 2 சீட்டு தான் குடுக்குறீங்க. அதுவும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. அவங்களுக்கும் தொகுதிய மாத்தி குடுக்குறீங்க. இன்னொரு ஒரு அம்மாவுக்கு குடுத்தீங்க. அவங்க பாஜக, மக்கள் நீதி மய்யம்னு சொல்லிட்டு 2 கட்சியிலருந்து சமீபத்திய காலத்துல தான் வந்தாங்க. அவங்களுக்கு குடுத்தீங்க. அவங்களும் இப்ப விட்டுட்டு திமுக போயிட்டாங்க. அப்போ கட்சியில வேலை பண்றவங்க நாங்கலாம் எங்க போறது? திரு ராகுல் காந்தி தானே தலைவர். நாங்க அவரோட இன்ஸ்பிரேஷன்ல தானே இருக்கோம். அப்போ ஒரு செல்வ பெருந்தகை அவர்களால அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, யாரெல்லாம் அவருடைய ஆதரவாளர்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா, கட்சி யாரோட கட்டுப்பாட்டுல இப்ப இருக்கு? அவர் நாங்க தலைவரா இல்ல. இப்ப மாணிக்கம் தாகூர் வந்துட்டாரு. இப்போ புதிய தலைமையும் வந்து கிட்டத்தட்ட மாறிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது, நீங்க அவசரப்பட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டீங்களோ? இல்ல, ஏன்னா இல்ல. நீங்க 30 வருஷம் காங்கிரஸ்ல பயணிச்சிருக்கீங்க. உங்க குடும்பமே வந்து காங்கிரஸ் குடும்பம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் ஒரு அவசரப்பட்டீங்களோ? அவசரமும் கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் பண்ணணும்னு தான் ஆசை. ம். தமிழக மக்களுக்கு வேலை செய்யணுன்ட்டு தான் ஆசை. நான் அகில இந்திய அரசியல் நீரோட்டத்துல எனக்கு லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருந்தாலும், என்ன 2024 20ஆம் தேதி ஏப்ரல் மாசம் அப்பாயிண்ட் பண்ணும்போது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் தமிழகத்துல தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னேன். அப்ப எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களோட பயணிக்கணும். தமிழகத்துல எனக்கு ஒர்க் பண்ணணும். நாங்க இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கும்போதே தளபதி விஜய் அவர்களுடைய தலைமைய நாங்க ஏற்கறதுக்கு தயார். அப்ப நாங்க இளைஞர் காங்கிரஸ்ல அவர் இளைஞர் காங்கிரஸ்ல தானே வரணும்னு விருப்பப்பட்டார். ராகுல் காந்திஜி வந்து இளைஞர் காங்கிரஸோட இன்சார்ஜா இருந்தாரு. அப்போ அவரோட ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய தவறு இல்லையே! ம். அப்போ நாங்க காங்கிரஸ்ல இருக்கும்போதே வி ஆர் இன்க்ளைன்ட் டுவர்ட்ஸ் தளபதி விஜய் அவர்கள். நம்ம மாண்புமிகு சிஎம் அவர்களோட அந்த ஒரு ஈர்ப்பு எங்களுக்கு இருக்கு அவர் மேல ஒரு பற்றுதல் இருக்கு. மோரோவர் ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அவர ரொம்பவே ம். பிடிக்கும். அவர் ஸோ படம்லாம் நெறைய அவர் நெறைய பார்த்திருக்கீங்க. பார்த்துருக்கேன். ம். கில்லிலாம் பல தரம் பார்த்துருக்கேன். ம். ஸோ பேசிக்கலா நம்ப ஜனநாயகன் பார்த்துட்டீங்களா? ஜனநாயகன் பார்த்துட்டேன். ம். போன வாரம் தான் 26ஆம் தேதி தான் பார்த்தேன். ஸோ எல்லா படமும் பார்ப்பேன். ரிப்பீட்டடா பார்ப்பேன். பிளஸ் அவரோட அந்த அப்ரோச் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். சினிமாத்தனமாவே இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு. நீங்க தொடர்ந்து விஜய் ரசிகர் வேற சொல்றீங்க. அவர் அரசியல்வாதியா எப்படி செயல்படுறாரு? அத நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்புல நீங்க தான் மூத்தவர் அப்படிங்கிற பார்க்கும்போது, அவருடைய அரசியல் அப்ரோச் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல நீங்க பாருங்க. எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், இல்ல கலைஞர் ஆகட்டும்,
விஜயகாந்த் அவர்களாகட்டும், இந்த சினிமா பாரம்பரியத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரசிக்கிறோம். இன்க்ளூடிங் மீ. நம்ம எல்லாருமே வந்து ரசிக்கிறோம். என்னதான் பணபலம் இருந்தாலும், ஆள் பலம் இருந்தாலும், அந்த ஒரு கரிஷ்மா அப்படிங்கிறது லீடர்ஷிப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்களே, அந்த கரிஷ்மா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னுமே கூட நான் சொல்றேன், நான் தாவேக்கால தான் இருக்கேன். நெறைய தொகுதிகள்ல நம்ம போனோம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு சாமானியர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. அப்ப மக்கள் எந்த ஆளுமைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? விஜய் தளபதி அப்படிங்கிற அவருடைய ஒரு ஆளுமைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யார்? அந்த ஆளுமை. அந்த ம். ஆளுமை தன்மை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே ஒரு ஜாபே நீங்க ஒரு ஆங்கராவே வந்து நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே பிராக்டிஸ் ஆயிடாது. ம். போக போக உங்களுக்கு அதெல்லாம் வரும். இந்த 3 மாத காலங்கள்ல நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள், இதுக்கு முன்னாடி எந்த சிஎம்மாவது இப்படி இருந்திருக்காங்களா? காலையில கோட்டைக்கு வர்றது, ஈவினிங் வரைக்கும் மக்கள் பணி ஆற்றுறது. நான் மக்கள் பணி ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்ல உட்காந்துக்கிட்டு இல்லையே. ஹி இஸ் ட்ரையிங் ஹிஸ் லெவல் பெஸ்ட். ம். சிங்கப்பெண் ஸ்கீம் ஆகட்டும், லஞ்ச ஒழிப்பு ஆகட்டும், பார்ட்டி ஃபண்டிங் வேண்டான்னு சொல்றது ஆகட்டும், அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் லஞ்ச லாவண்யங்கள எப்படி ஒழிச்சு மக்களுக்கு நல்லாட்சி குடுக்கணும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஒரு சில எரர் இங்க, அங்க வருது அப்படின்னா, டு எர்ர் இஸ் ஹியூமன். அந்த எரர்ல இருந்து கத்துக்கிட்டு வளர்ந்துருவோம். யாருமே வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா ஆயிடுறதில்ல. ஸோ மக்கள பொறுத்தவரைக்கும் அவர் மக்கள் மனதில நிறைந்திருக்கிறார். அவருக்கு வந்து பணம் வந்து ஒரு குறிக்கோள் கிடையாது. ம். எவ்வளவோ கோடி வந்து அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இன்னைக்கும் வந்து ஹி இஸ் அ பீக் ஆக்டர், பீக் ஹீரோ. அப்படி அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து மக்கள் பணி பண்றாரு அப்படின்னா, ரொம்ப சின்சியாரிட்டி இருக்கு. நீங்க அவர என்னன்னா, நீங்க அவர அப்சர்வ் பண்ணுங்க. ஏதோ ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ, இல்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு போகும்போது கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணுமே அப்சர்வ் பண்றாரு. நெறைய பேசுறதில்ல. ம். நெறைய பேசுறவங்க வந்து அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சைலன்ட்டா அப்சர்வ் பண்றாரு. சைலன்ட்டா வந்து ஒர்க்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ டீமும் அப்படிதான் இருக்கு. போக போக நம்ம இன்னும் ஒரு இப்பவே நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு மேன்மையான ஆட்சி வந்து நடக்கும் கண்டிப்பா. திரு புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. 2006ல காங்கிரஸ்ல பாண்டிச்சேரியில அவரு காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. அவரு எம்எல்ஏவாலாம் பாண்டிச்சேரியில இருந்திருக்காரு. அப்போலருந்தே அவரு தீவிர விஜய் அவர்களின் ரசிகர். அவரு ஆர்கனைசேஷன கட்டமைக்கிற மெத்தட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யாரையும் வந்து பாரபட்சமா ட்ரீட் பண்ற மாரி எனக்கு தெரியல. எல்லாரையும் சமமா ட்ரீட் எல்லாரையும் பண்றாரு. சமமா ட்ரீட் பண்றாரு. இப்ப நீங்க கூட போயிட்டு நான் கட்சியில ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னா, உங்கள பத்தி ஒரு 2, 3 வார்த்தை கேட்கிறாரு. ம். அப்புறமா ஜாயின் பண்ணிக்க சொல்றாரு. நீ எங்கருந்து வர? என்ன பண்ற? இப்ப விஜய் அவர்களே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளா. ம். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இணைய விருப்பப்பட்டாரு. ஆமா. சரியா? என்ன பீக் ஸ்டார் 2009ல இப்பவே அவ்வளோ பீக். அப்ப 2009லலாம் என்ன ஒரு பீக் ஸ்டார்ன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர எப்படி கட்டுப்படுத்துனாங்க? எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? இந்நேரம் விஜய் அவர்கள் அப்போ ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா, காங்கிரஸ் கட்சி எங்க போயிருக்கும்? எந்த லெவல்ல அவரோட அந்த கரிஷ்மா சொல்றேன்ல நான். ஸோ அந்த கரிஷ்மால எந்த லெவல்ல வந்து ரீச் ஆயிருக்க முடியும்? அப்புறம் இந்த கரிஷ்மா அப்படிங்கிறது எல்லாருக்கும் கரிஷ்மா இருக்கலாம். ம். திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் அந்த கரிஷ்மா இருந்தது. ஓகே. ரஜினி அவர்களுக்கும் அந்த கரிஷ்மா அஃப்கோர்ஸ் இருந்தது. ஆ நெறைய ஆக்டர்ஸ்க்கு அந்த சைட்ல பார்த்தோம்னா, சிரஞ்சீவி அவர்களுக்குலாம் அந்த கரிஷ்மா இருக்கு. மம்முட்டி அவர்களுக்கு இருக்கு. இது மாரி நெறைய பேருக்கு கரிஷ்மா இருக்கு. பட் அரசியல் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சீரியஸா, ஒரு சின்சியரா எடுத்து, அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறதுல வந்து தளபதி வந்து மாஸ்டர் அப்படின்ட்டு தான் நீங்க நம்ம இப்போ சொல்லலாம். இணையலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. யார நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணீங்க? இப்ப புசி ஆனந்த் தலைமையில தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணத நம்ம விஷுவலா பார்த்தோம். என்ன ஃபேக்டர் வந்து தாவேக்கால நம்ம இணையலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உத்வேகத்த குடுத்தது? நான் தான் சொல்றேன்ல, எலக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே தாவேக்காவோட ஆல்ரெடி அந்த நாங்க ஒரு இருக்கணும். மனசு அந்த உங்களுக்கு வந்துருச்சு. இளைஞர் காங்கிரஸ்ல இருந்தே இருக்கு. அவரோட நம்ம சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னுட்டு. அந்த டைம்ல எடுத்துக்க முடியல. கட்சி கோட்பாடு நாங்க குவைட்டா தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடியும் அது எனக்கு விருப்பம் தான். ஏப்ரல் 10 நான் வந்து ரெசிக்னேஷன் பண்றேன். அப்ப எனக்கு இவங்களோட ரிசல்ட் எல்லாம் தெரியாது. ம். ஏன்னா அப்பவே வந்து நான் மூவ்மெண்ட் பண்ணிட்டேன். நான் போய் அப்ரோச் பண்ணேன். அப்பவே எனக்கு ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க. ம். நான் தான் கொஞ்சம் மனசளவுல கூல் டவுன் ப்ரிப்பேர்டா ஆயிக்கணும், ப்ரிப்பேர்ட் ஆயிக்கணும். அதான் நான் சொன்னேன்ல முதல் காதல். அது உடனே விட்டுட்டு எப்படி வெளியில வர முடியும்? ம். ஸோ கொஞ்சம் ஆன்மீக பயணம்லாம் பண்ணேன். அப்புறம் என்னுடைய இயக்கம் இருக்கு. புரட்சி புறாக்கள் இயக்கம். என்னுடைய பொலிட்டிக்கல் கரியர், சோஷியல் ஒர்க் வந்து நான் ஆக்டிவாவே வச்சுட்டுருந்தேன். எப்போலருந்து அது ஆக்டிவாவே இருக்கு. நெறைய ஃப்ரீ எஜுகேஷன் குடுக்கறது, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் குடுக்கறது, லீகல் கவுன்சிலிங் குடுக்கறது, டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டா பண்றது அப்படின்ட்டு என்னோட ஆக்டிவிட்டீஸ இந்த 3 மந்த்ஸா நான் டாக்டாவே வச்சுட்டுருந்தேன். அப்புறம் ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்குல்ல. ஒரு கட்சியில இணையணும் அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பர் சேனல் என்னவோ, அந்த ப்ராப்பர் சேனல நான் அடாப்ட் பண்ணேன். அடாப்ட் பண்ணோனே எனக்கு
மேட்டர் ஆஃப் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கூட இருக்காது. நான் என்ன முதல்ல பிரசன்ட் யாரை பண்ணிக்கிட்டேன். சந்திச்சீங்க நீங்க? முதல்ல நம்ம பொதுச் செயலாளர் தான். அந்த கட்சியோட கோட்பாடு வந்து அந்த கட்சியில நான் நிறைய தலைவர்கள சந்திச்சிருக்கேன். பட் என்னோட இல்ல இன்ட்ரெஸ்ட்ட நீங்க நான் சேரணும்னு சொல்லும்போது தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது ஃபர்ஸ்ட்? ஒண்ணுமே சொல்லல. நான் போய் திரு புசி ஆனந்த் அவர்கள சந்திச்சு, நான் இது மாரி உங்களோட கட்சியில இணைந்து பணி செய்ய விருப்பப்படுறேன். ம். என்னோட பயோடேட்டா பார்த்தாரு. அவருக்கு என்ன நல்லாவே ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டாரு. பணியூருக்கு காலையில 10:30க்கு வந்துருமா அப்படின்னாரு. செவ்வாய்க்கிழமை தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ம். சனிக்கிழமை வர சொன்னார். போய் சேர்ந்துக்கிட்டேன். ம். அவ்வளோதான். ஆல்ரெடி நீங்க ஒண்ணும் கட்சி பெரிய பொறுப்புலாம் வந்து ம். எதுவும் எதிர்பார்த்து போனீங்களா? ஏன்னா நீங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது எனக்கு எம்எல்ஏ சீட்லாம் குடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அதையும் கண்டிப்பா அவங்க தரப்புல வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஏதாவது பதவிக்காக போனீங்களா? எதுக்காக போனீங்க தாவேகா? அப்படிங்கிற ஒரு 30 அடிப்படையான கேள்வி ஆண்டு இருக்கு. காலத்துல நான் அந்த கட்சியில பயணிச்சு, எனக்கு ஒரு சீட்டு தரலன்னும்போது, அது எனக்கு வலிக்கும் தான். ம். 3 நாள் கூட ஆகாத ஒரு கட்சியில போயிட்டு எனக்கு இது தா, அத தான்ட்டு கேட்க எனக்கு விருப்பம் கிடையாது. நான் அந்த கட்சியில அடிமட்ட தொண்டரா இணைய விருப்பப்பட்டேன். நான் இணைந்திருக்கேன். கண்டிப்பா தலைமைக்கு என்னை பத்தி தெளிவா தெரியும். அந்த கட்சியில நிறைய தலைவர்கள நான் சந்திச்சிருக்கேன். பேர் சொல்ல விருப்பப்படல. எல்லாருக்கும் தலைமை முதல் கொண்டு எல்லாரையுமே சந்திச்சிருக்கேன். எல்லாருக்குமே என்ன தெளிவா தெரியும். என்னோட இயக்க பணிகள் தெரியும். நான் எந்த அளவுக்கு ஆ தாவேகா கட்சிய வந்து வளர்க்கறதுக்கு தளபதி விஜய் அவர்களின் ஆளுமையை மக்கள் அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நான் வோக்கலா இருப்பேன்ட்டு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எனக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க தாவேகாவுக்காக? சி தாவேகாவ பொறுத்தவரைக்கும், அங்க கூட்டம் வந்து தேவையே படல. ம். மக்கள் சரசரையா வராங்க. ம். நீங்க ஜென்ரலாவே பாருங்க, அந்த ஆஃபீஸ்ல பாருங்க, இல்ல நீங்க இணையும்போது பாருங்க, உங்கள 100 பேர கூட்டுவாங்க, 200 பேர கூட்டுவாங்க, 10,000 பேர கூட்டிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ம். நீங்க வரும்போதே நெறைய கூட்டத்த கூட்டிட்டு வராதீங்க. நீங்க மட்டும் வந்து இணைங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு தான் சொல்லுவாங்க. ம். நீங்க என்ன சொல்லல. என்கிட்ட அப்படிலாம் சொல்லப்படல. பட் நான் கேட்டுக்கிட்டது. பக்கத்துல அக்கத்துல இருக்கவங்க பேசுறாங்க இல்லையா? அவங்க, "அப்பா அங்க என்னப்பா கூட்டத்துக்கு குறை?" அப்படின்னுட்டு தழும்பி வழியுது. ம். மக்கள் அந்த அளவுக்கு விரும்புறாங்க இந்த தலைமைய. முக்கியமா பெண்கள். பெண்கள் அப்புறம் நம்ம ஜென்ஸி கிட்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விரும்புறாங்க. ஏதோ ஒரு ஃபெய்த், ஏதோ ஒரு ஹோப் பெண்கள் ஏன் பார்க்கும்போது. வந்து விஜய் மேல அவ்வளோ ஒரு தொடர்ந்து ஆதரவு குடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கலா ஒருத்தர பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும், பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியா தெரியும். அந்த கம்ஃபோர்ட் ஜோன் வந்து பெண்களுக்கு வந்து என்ன ஒரு அ குட் ப்ராசஸா, இல்ல பேட் ப்ராசஸா, இந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியுது. ம். ஸோ அப்படி பார்க்கும்போது, தளபதிய பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன் வருது. ம். எப்படி எம்ஜிஆர் அவர்கள ஒரு பார்க்கும்போது எமோஷனல் கனெக்ட். ஒரு எமோஷனல் கனெக்ட் வருது. இன்னைக்கும் ராதா ரவிய வந்து மக்கள் வில்லனா தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அவர் எவ்வளோ அப்படி அதே மாரி தான் எம்.ஆர். ராதாவையும் வில்லனா தான் பார்ப்பாங்க. பட் அவர் வந்து பேசிக் லைஃப்ல வந்து அடிப்படையா வந்து அந்த வில்லன் குவாலிட்டிக்கு வந்து ஒரு குவாலிஃபை ஆனவரே இருக்க மாட்டாங்க. ம். பட் அந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்ட்ன்னு சொல்றோம்ல மக்களுக்கு. விஜய் அவர்கள ஸ்க்ரீன்ல வந்து ஒரு பெரிய ஹீரோவாவே பார்த்துட்டு, ம். அவர வந்து பேசிக்ல கிரவுண்ட்ல பார்க்கும்போது, இவ்ளோ சாஃப்ட்டா, இவ்ளோ அமைதியா இருக்கே இந்த குழந்தை, ம். இந்த புள்ள, ம். இந்த அண்ணன் அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க. நார்மலாவே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அமைதியா இருக்க ஆண்கள வந்து ரொம்ப பிடிக்கும். ம். இவரு குவைட்டா இருக்காரு. பட் சொல்றத இல்ல செய்றாரு. அரசியல்ல பார்க்கும்போது, இப்ப நீங்க சொல்றது பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில புடிச்சிருந்திருக்கலாம். அல்லது குவைட்டா இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் புடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அரசியல்ல அமைதியா இருப்பது சரியா வராதுங்க. கண்டிப்பா. அப்படின்னு தானே இருக்கக்கூடிய இல்ல, கட்சிகள்லாம் இல்ல. வந்து சொல்றாங்க. கண்டிப்பா அரசியல் அமைதி. மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி. வெரி பிக் எக்கனாமிக் ரெஃபார்மிஸ்ட். தெரியும்ல. இந்த உலக அளவுல பொருளாதாரம் சரிந்தபோது கூட, ம். மன்மோகன் சிங்ஜி அவர்களுடைய அந்த சாதுரியம் கூட, ம். திரு ப. சிதம்பரம் அவர்களுடைய அந்த சாதுரியம் இந்தியாவ எக்கனாமிக்கலி டவுன்ஃபால் ஆகவே விடல. ம். ஸோ பப்ளிக் வந்து அந்த அனலைசிங் அண்ட் ஜட்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குங்க கண்டிப்பா. பட் அவர் சைலண்ட் அப்படின்னா பண்ணக்கூடிய காரியங்கள்ல சைலண்ட் இல்ல. 234 தொகுதிக்கு உண்டான வேட்பாளர்கள ம். ஒரே மேடையில நிறுத்தி, அவர் ஆட்டோக்கார் ஆகட்டும், அவரு ஒரு தன்னுடைய சாதாரண டிரைவருடைய மகனாகட்டும், அந்த அனௌன்ஸ் பண்ற தன்மை இருக்குல்ல. ம். பப்ளிக் அப்சர்வ் பண்ண தானே செய்யுது. நம்ம வீட்டு புள்ளப்பா அப்படிங்கிற அளவுக்கு தானே அவரு சீட்டு குடுத்தாரு. பேரு ஊரே தெரியாதுங்க. எப்படி அவங்கலாம் வந்து எமோஷனலா கனெக்டடா இருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள பொறுத்தவரைக்கும் அந்த கனெக்டிவிட்டின்றது ரொம்ப ஜாஸ்திங்க. நமக்கு ரொம்ப எமோஷன்ஸ் ஜாஸ்தி. நமக்கு ரொம்ப சென்டிமென்ட் ஜாஸ்தி. நமக்கு ரொம்ப அந்த ரீஜனல் ஃப்ளேவர் ஜாஸ்தி. இன்னைக்கு கூட நான் சொல்றேன் பாஜகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அந்த ரீஜனல் ஃப்ளேவர், அந்த ஹிந்தி ஃப்ளேவரால அவங்களால இதுவரைக்கும் தமிழ்நாட்டோட கனெக்ட் நீங்க ஆக முடியல. பாஜகன்னு சொன்னனால ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில உதயநிதி அவர்கள் சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த ஆட்சி வந்தக்கப்புறம் முதலமைச்சர் பாஜகங்கிற வார்த்தையே பயன்படுத்தாம இருக்காரு. அப்படின்னு சொல்லி உதயநிதி இன்னைக்கு காலையில ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு. பாஜக எதிர்ப்பு
மோடி எதிர்ப்பு அதெல்லாம் பெருசா முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. சம்திங் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போல இருக்கு. அது இவரே எப்படி சொல்லிக்க முடியும்? அப்ப இவருக்கு வந்து காங்கிரஸோட எவ்ளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. காங்கிரஸ் அங்க அச்சுன்னா இவங்க உச்சுன்னிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னுட்டு தளபதி அவர்களுக்கு அவசியம் கிடையாது. எது மக்களோட நியாயமான கோரிக்கையோ நீட்டுக்காக போராடுகிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ம். காவிரி தண்ணீர அது காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாலும், அந்த தண்ணீர மக்களுக்கு குடுக்கறதுக்காக அவர் வந்து வொர்க் பண்றாரு. ஏங்க வொர்க் தானங்க ஸ்பீக்ஸ். ம். அல்டிமேட்டா நீ 1000 பேசலாம். ம். வானத்த வளைச்சிடலாம், வானவில்ல கொண்டு வந்துடலாம், எல்லாம் பேசலாம். ம். பட் அல்டிமேட்டா வொர்க் என்ன? அதுதானே இட் ஸ்பீக்ஸ். ம். ஓகே. ஒரு தேசிய அரசியல்ல திமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும், தவிக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் மாறுபட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுடைய கொள்கைகள் வேற, அவங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய மேகதாது கொள்கைகள் வேற. விவகாரம் வந்து ம். பரபரப்பா போயிட்டு இருக்கு. அமைச்சர்கள் யாரும் சரியா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அமைச்சர்கள் எல்லாருமே குற்றச்சாட்டு கூடியவர்களா இருக்கிறாங்க. புசி ஆனந்த் மேகதாது குறித்து கேட்டா அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் மீது பல்வேறு புகார்கள் வந்துட்டே இருக்கு. எல்லாருமே வந்து ஈஸியா கடந்து போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி இன்னைக்கு காலையில அதே மாதிரி அவர் பேசினாரு. நெறைய கேட்கலாங்க. அப்போ வந்து திமுகல வந்து எத்தனை பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? ம். எத்தனை பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துட்டு இருக்காங்க? எத்தனை பேருக்கு மேல லுக் அவுட் நோட்டீஸ் குடுத்துருக்காங்க? ம். இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்லுவாரு? ம். இந்த மாதிரியான கேள்விகள் தாவேகாவ குறித்து அவர் கேட்கறதுக்கு இல்ல முன்னாடி நீங்க சொல்வது திமுகல இல்ல என்னன்னு நீங்க இந்த சொல்வது கேள்விகள அவர் ஆல்ரெடி கேட்கணும். வழக்கா இருக்கு. அதெல்லாம் அவங்க சந்திக்க போறாங்க. இன்னைக்கு அவர் பேசும்போது சொல்றாரு, இன்னைக்கு பிளாக் டிக்கெட்ல வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சரா மாறிட்டாங்க. போதைப் பொருள் பயன்படுத்தியவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்திருக்காங்க. புசி ஆனந்த் மேகதாது பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுவாரா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அவங்க கட்சியில ரிக்ஷா ஓட்டுனவங்கலாம் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறாங்க. அவங்க கட்சியில சாராயம் வித்தவங்கலாம் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதியா இருக்காங்க. அதுக்கு அவரு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லலாம். ஒரு சாமானியருக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு குடுத்தது தவறா? அப்ப நீங்க என்ன சாமானியர்கள வளர்க்கக்கூடாதுன்றீங்களா? இல்ல எத்தனை பேரு? சாமானியர்கள் ம், வளர்ப்பது பிரச்சனை ம். இல்ல. ஆனா அமைச்சர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்பயும் நான் அமைதி காப்பேன். அப்பயும் வந்து நடவடிக்கை துறை ரீதியா எடுக்க மாட்டேன். அப்படிங்கிற விஷயங்கள தான் அவங்க கேள்வியா இல்ல எழுப்புறாங்க. எது ப்ரூவ் ஆயிருக்கு? ஒரு அரசியல்வாதி மேல 1000 குற்றச்சாட்டு இல்ல பிளாக் வரலாங்க. டிக்கெட் வந்து இன்னும் பப்ளிக் விற்கப்படுது. ஜனநாயக பப்ளிக் படத்துக்கு இன்னும் பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க சில பேரு. இவங்க ஆட்சியில அவங்க மீது என்ன விற்கப்படலையா? நடவடிக்கை இவங்க எடுத்துறாங்க? ஆட்சியில விற்கப்படலையா? ம். இல்ல. ஒரு ஒரு விஷயத்த டாஸ்மாக் அதிகம் அளவா கொண்டு வந்தது திமுக ஆட்சியில தான்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ம். மேகதாது பிரச்சனை இவங்க இருந்தப்போ இல்லையா? திமுக ஆட்சி அப்ப இல்லையா? ம். டாஸ்மாக் பிரச்சனை திமுக ஆட்சி அப்ப இல்லையா? இவர்களுடைய அமைச்சர்கள் பதவியில இருந்தபோது அவர்கள் மீது குற்றச்சாட்டு இல்லையா? ஊழல் வழக்குகள் இல்லையா? 2G ஸ்பெக்ட்ரமால தான் திமுக காங்கிரஸ் வந்து கவிழ்ந்ததே ம். 2009ல இருந்து 2011 எலெக்ஷன்ல அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயி காங்கிரஸ் 5 சீட்டு தான் ஜெயிச்சது. ம். அதுக்கப்புறமா போனது தான் காங்கிரஸோட ஆட்சி சென்ட்ரல்ல. ம். இன்னும் எழும்பவே முடியல 2009ல இருந்து. அப்போ உங்களால அதிக அளவுல இந்தியா முழுக்க எழுதப்பட்டிருக்கிற ஸ்கேமுக்குலாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? ம். இப்பதானே ஒரு பேபி ஸ்டெப்ஸ். ம். ஒரு ஒரு அரசியல் கட்சியா உருவெடுத்து முதலே வந்து ஆட்சிக்கு அமர்ந்திருக்கு. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கடவுளோட கிரேஸ்ன்னு தான் பார்க்க தோணுது. ஸோ அதனால அவர் நல்லாட்சி குடுப்பார். யூ மஸ்ட் கிவ் ஒரு சம் டைம். அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா, வேளாண் பட்ஜெட்ட வந்து தாக்கல் பண்ணணும். ஆனா திருப்பதி போயிட்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையா? அப்படின்னு கூட நேத்துல இருந்து தொடர்ந்து ஒரு திருப்பதி விவாத பொருள் போறது போயிட்டு இருக்கு. தவறாங்க. திருப்பதி போறது தவறா? இதுல என்ன தவறு? இல்ல ஒரு அரசு ஆ. ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு அங்க ஏங்க போறாங்க? இல்ல அது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்குங்க. அதுவுள்ள அரசு ஆவணங்கள் தான் இருந்தது நமக்கு எப்படி தெரியும்? இல்ல அது காட்டுனாரு. அவரவர்களுடைய அது விஷுவலா நம்பிக்கை. வந்திருக்கு. இல்ல அவரவர்களுடைய நம்பிக்கை. மேபி அவரு எடுத்துட்டு போயிருக்கலாம். மேபி அவரு தமிழ்நாட்டுக்கு நல்லது வேணும்னுட்டு திருப்பதி ஏழுமலையான கேட்கறதுல என்ன தப்பு? நான் கூட இப்போ ஒரு கட்சியில இணையறேன் அப்படின்னா, நான் போய் என்னுடைய தர்கா வழிபாடுகள், என்னுடைய நமாஸ் வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு தானே போய் இணைவேன். ம். அப்போ தனக்காக அவர் போலயே அந்த அமைச்சர். ம். தன்னுடைய தமிழ்நாடு சுபிக்ஷமா இருக்கணும்ன்ட்டு அவருக்கு தெரிஞ்ச நம்பிக்கையில தானே போறாரு. கோவிலுக்கு போறது கூடவாங்க தப்பு? இது என்னது இது? ஜோசப் விஜய் அப்படின்னு இப்பதான் வந்து பயன்படுத்தப்படுது. இதுவே வந்து தேர்தல் நேரத்தெல்லாம் அவர் வந்து பெருசா இத பத்திலாம் பேசல. இப்போ முதலமைச்சர் ஆன உடனே ஜோசப்னு சேர்த்துக்கிறாரு. என்ன காரணம்? அப்படின்னு வந்து சீமான் கேட்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் தான் நமக்கு தெரியும். அவர் ஓத் எடுக்கும்போது தானே நான் முத்துவேல் கருணாநிதி அப்படின்ட்டு தெரியும். இல்ல முத்துவேல் அவர் சீமான் கருணாநிதி சொல்றதுக்கான ஸ்டாலின் சொல்றது. காரணம் ஜாதி இல்ல, மதம் இல்ல. இல்ல அப்படின்லாம் வந்து இல்ல. பேசப்பட்டுச்சு. ஆனா எல்லாமே இருக்குங்க. பெரம்பூர்ல ஏங்க அவர் நின்னாரு? திருச்சி கிழக்குல ஏங்க நின்னாரு? ஜாதி, மதம் அதெல்லாம் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் அவர் நின்னாரு. அதனால தான் வந்து இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு இல்ல அப்படிங்கிறாரு. ஓத் எடுக்கும்போது ஃபுல் நேம் சொல்லி தான் ஆகணும். ஹை சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் சொல்லி தான் ஆகணும். இல்ல அது பிரச்சாரம் வாலண்டியர் பண்ணும்போது விஜய்னு சொல்லல. இல்ல அப்பல்லாம் வந்து இல்ல ஜோசப்னு கேஷுவலா சொல்லிருக்கலாமே. அவரு வந்து மக்கள் வந்து அவரோட அந்த இயற்பெயரான விஜய் அப்படிங்கிற பேர்ல தான் மக்களுக்கு வந்து அவர தெரியும்.
ஓகே. பட் ஓத் எடுக்கும்போது ஃபுல் பேர் சொல்லி தானே எடுக்கணும். அப்புறம் ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்னா இந்தியால எங்கல்ல ஜாதி, எங்கல்ல மதம்? சீமான் அவர்கள் ஜாதி அரசியல் பண்ணவில்லையா? இல்ல யாரு ஜாதி அரசியல் பண்ணவில்ல? எல்லாருக்குமே வந்து அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் இருக்கும், அந்த கிரேஸ் இருக்கும். இதுல என்ன தப்பு? இப்போ ஒரு பக்கம் சீமானுடைய விமர்சனம், திமுக, அதிமுக 2 கட்சிகளும் வந்து அனைத்து கட்சி கூட்டத்த போடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதையும் வந்து கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு வந்து இந்த அரசாங்கம் சொல்லுது அப்படின்லாம் குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. குற்றச்சாட்டு வந்து இவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பரந்த மனப்பான்மை இல்ல. ஏற்றுக்கொள்ள முடியல. ஜீரணிச்சு கொள்ள முடியல. ஐயோ! கழக ஆட்சி திமுகவா இல்ல அண்ணா திமுகவான்னு இருந்த இடத்துல இப்படி தளபதியோட ஆட்சி வந்துருச்சேன்ட்டு அவங்களால ஜீரணிச்சுக்க முடியல. ம். சகிச்சுக்க முடியல. ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர், ஒரு சாதாரண டிரைவரோட மகன்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போறத வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால அவங்க பிதற்றிக் கொண்டே இருக்கிறாங்க. அவங்க பிதற்றலுக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லல்ல. ஓகே. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.